வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்கள் ஜாக்கு. என்னடா ஒரு மாதமாக வீடியோஸே போடல, கிட்டத்தட்ட ஒரு மாதம் நினைக்கிறேன், 3 வீக்ஸ் இருக்கும். வீடியோஸே போடல, என்னதான்டா அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு சில பேருக்கு தோணி இருக்கும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் ப்ரோ வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு. ஏன் போடலை அப்படின்ட்டா, நம்மளோட ஆக்ஷன் கேமரா வச்சிருக்கல XJ கேம், இதில் வந்து இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்படி ஸ்க்ராட்ச் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜொமேட்டோ பேக்கில் தான் அந்த கேமராவை போட்டு வச்சுருப்பேன். நான் எப்போவுமே கேமரா மவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். மவுண்ட் பண்ணி வச்சிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது போல். ஜொமேட்டோ பேக்கில் போட்டிருப்பேன்னா கரெக்டாக காலைல வெள்ளை கிளம்புறப்ப ஜொமேட்டோ பேக்கில் போட்டிருப்பேன். 12 மணிக்கு போவேன்னு நினைக்கிறேன். அப்போ போட்டிருப்பேன். நைட்டு ஒரு 10 மணி வரையுமே அந்த ஜொமேட்டோ பேக்கில் தான் கிடக்கும். வண்டி வந்து மேடு பழத்தில் குதிச்சு போகும்ல, அப்போதைக்கு இந்த கேமரா அங்கேயும் இங்கேயும் மேலே ஜம்ப் ஆகி போயிருக்கும் போல் பேக்குக்குள்ளே. நான் வந்து என்ன பண்ணுறது, ஒரு பாலித்தீன் பைக்கில் இதை போட்டு பேக்கில் வச்சிருந்தா கூட ஒன்றும் ஆயிருக்காது. நான் வெறுமனை அப்படி வச்சனால வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஜொமேட்டோ பேக்கில், அதில் போட்டு வச்சிருந்ததுனால ஜம்ப் பண்ணி இந்த லென்ஸு அப்படியே தேஞ்சு போச்சு. சரின்ட்டு நான் வீடியோ போடலான்ட்டு அதை எடுத்து வீடியோ போடுறேன். லாஸ்ட் ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்ராக இருக்கும். அதுக்கான காரணம் அந்த கேமராக்கு ஸ்காட்ச் தான். அப்படி ஜம்ப் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகி போச்சு. எனக்கு அப்படியே கடுப்பாகி போச்சு. இது என்னோட தப்பு தான். ஏன்னா நான் வந்து இந்த கேமரா வந்து ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கலை. எப்படா நம்ம கோப்ரோ வாங்குவோன்ட்டு அந்த கோப்ரோ மேலேயே கண்ணா இருந்தேன்னா, அதனால இந்த கேமராவோட அருமை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த அருமை எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, லாஸ்ட்டு 2 வீடியோஸ் நான் 2 வீடியோஸோ 3 வீடியோஸோ அப்லோட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு. 3 வீடியோஸ்க்கு மேலே தான் பிளராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங் போட்ட வீடியோ குவாலிட்டிக்கும் லாஸ்ட்டில் போட்ட வீடியோ குவாலிட்டிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு இதில் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. கரெக்டாக அந்த லென்ஸு கிட்ட எனக்கு அப்படியே வேதனையாகி போச்சு. ஆல்ரெடி இந்த கேமராவில் சவுண்டு ரொம்ப இறைச்சலாக இருக்குது, நாய்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய புதுசாக வர வியூவர்ஸ் எல்லாம் ப்ரோ சவுண்டு கேட்கல, ரொம்ப இறையுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடுப்பில் இருந்தனா இப்போ வீடியோவும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி கடுப்பாகி போச்சு. ஆடியோவும் போச்சு, வீடியோவும் போச்சு. லைட்டாக தெரியும், அந்த லைட்டாக தெரியதை வச்சு தான் நைட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், வீடியோ போடணும்னு நம்ம போட்டுட்ருக்கோம், தேவையில்ல, அப்படி போட வேணாம். நம்ம எப்படி திருப்பூரில் பகலில் நல்லா சூப்பராக போட்டோமோ அதே மாதிரி போடுவோம். ஏன்னா நீங்கள் திருப்பூர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, காலைல போட்டிருப்பேன், ஹோட்டலில் போய் ஃபுட் எடுக்கிறது, அப்புறம் அந்த ஏரியாஸு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுன்னு அவ்வளோ கிளாரிட்டியாக செம்மையாக இருக்கும். ஆனால் நான் சென்னை போனது வந்து நைட்டு மட்டும் போட்டுட்ருக்கேன்னா, கேமரா நல்ல மூடில் இருந்தப்பையுமே நைட்டு ஒன்றும் தெரியாது. கடைக்கு போகிறோம், வாங்குறோம், அது தெரியும், மீதி எதுவுமே தெரியாது. நான் எதுக்குடா போகிறேன்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ் கவுண்ட் ஏறட்டும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறட்டும், வாட்ச் ஹவர்ஸ் ஏறட்டும்ன்ற அளவுக்கு போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றணும், சப்ஸ்கிரைபர் ஏற்றணுங்கிறதுக்காண்டி இவ்வளவு கேவலமாக வீடியோஸ் போடக்கூடாது. இந்த கிளாரிட்டி இல்லாத வீடியோஸ் யாருக்குமே உதவாது. நம்ம அப்புறம் எதுக்காக போடணுன்ட்டு நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு கமெண்ட் வந்துச்சு. வந்து கெட்ட வார்த்தையில் வச்சுருந்தாங்க, ஏன் நைட்டில் போடுறீங்கன்ட்டு. ஃபஸ்ட் நாள் கேட்டிருந்தான், 2வது நாளும் ஏன்டா அப்படி நைட்டில் போடுறேன்னு கெட்ட வார்த்தை வச்சுருந்தான். நானும் பார்த்துட்டு சரி யாருக்குமே உதவாது இந்த வீடியோ போட வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் ஆச்சா. இப்போ நான் திருப்பூர் வந்துட்டேன். திருப்பூர் வந்து ஒரு 1 வீக் இருக்கும். இங்கே வீடியோஸ் பண்ணலான்னா இன்னும் கேமரா அப்கிரேட் பண்ணல, இந்த கேமரா தான் இருக்குது. இதை நான் சரி பண்ணலாம் லென்ஸுன்னு பார்த்தேன். இந்த லென்ஸை மாற்றுறதுக்கு சப்போர்ட் இல்லைங்க. நானும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், இந்த லென்ஸு ஸ்பேராக கிடைக்குமான்ட்டு. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மற்ற ஆப்லலாம் எதுலேயுமே கிடைக்கல. இந்த லென்ஸு எதுலேயுமே கிடைக்கல. அப்புறம் எதுக்கு தான் இந்த கம்பெனிக்கான இந்த கேமரா விற்றான்னு தெரில. ஒரு தடவை ஏதாவது பார்ட்ஸ் போச்சுன்னா அந்த கேமரா தூக்கி தான் போடணும் போல். 10,000 ரூபா கொடுத்து வாங்கி இப்படி சப்போர்ட் இல்லாமல் வச்சுருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. அதான் இந்த கேமராவை சரி பண்ணவும் முடியலை. புது கேமரா கோப்ரோ வாங்கலாம்னா 25,000. அதுவும் கோப்ரோ 10னா 20,000 இருந்துச்சு. இப்போ கோப்ரோ 10 25,000 விற்கிறாங்க. அதான் இப்படி கோப்ரோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேறு கேமரா வாங்கலான்னு இருக்கேங்க. HJ கேம் தான். இது 10,000, அது வந்து ஒரு 8,000 ரூபா. அது வந்து ரீஃபர்பிஷ்டில் 4,000 ரூபா போட்டு வச்சுருக்கான். பேசாமல் அதை வாங்கி நான் வீடியோஸ் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆடியோ இதே மாதிரி தான் அது இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் ஆகும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் மைக் இல்லாமே வீடியோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து அதை வாங்கி வீடியோ போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நான் வீடியோஸ் போட முடியுமா முடியாதான்னு
எனக்கு தெரியும் சப்போர்ட் இல்லாமல் வீடியோஸ் கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது. அதனால் இதுவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ போடட்டா இல்லை வேணாமா என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குதுங்கிறதே நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்க. லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக லைக் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் மற்றவங்களுக்கும் காட்டும். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், பட்டு நம்மளும் சராசரி யூடியூபர் மாதிரி இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வாங்குற வரையும் மற்ற வீடியோஸ் போடுவேங்க. மற்ற வீடியோஸ்னால் இங்கே நாங்கள் பேச்சுலர் ரூமில் தான் இருக்கோம். இந்த ரூமில் வந்து நான் சமைப்பேன். அந்த சமைக்கிற எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிக்கன் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து சாதாரணமாக சாப்பாடாக்கி குழம்பு வைப்போம்ல, அதே ஃபன்னாக எடுத்து போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அது போடலாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் எங்கள் ஊரில் திருவிழா வருது. அந்த திருவிழாவுக்கு போய் மொத்தம் 3 நாள் நடக்கும், செவ்வாய் புதன் வியாழன்னு. அதனால டே 1 டே 2 டே 3ன்ட்டு 3 நாளையும் கவர் பண்ணி போடலான் இருக்கேன். அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோஸ் வித்தியாசமாக போடலாமா, வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சொல்லணும்னு வந்தேன், சொல்லியாச்சு. உங்களோட சப்போர்ட்டை லைக் பண்ணுறதுலையும் கமெண்ட் பண்ணுறதுலையும் தெரிவிங்க. நம்ம இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். இப்போ வந்து 560 சப்ஸ்கிரைபர் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் கோப்ரோ வாங்கிடுவேன். வெளியில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இறங்கி அலசணும்னு இருக்கேன் நான். அதுக்கு சப்பு வேணும். சப்பு வந்து மானிட்டைஸ் ஆகணும். மானிட்டைஸ் ஆகாமலாம் சும்மா பேச்சுக்கு நான் வந்து காசுலாம் எனக்கு தேவை கிடையாது. நான் போய் சும்மா விளாக் பண்ணுவேலாம் சொல்ல முடியாது. மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு அமௌண்ட் வரும். அதை நம்ம பாதி வச்சுக்கிட்டு நம்ம செலவு வச்சுக்கிட்டு மீதியை நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைபர் 1000 வரட்டும், நம்ம கோபுரை வாங்குவோம். மானிட்டைஸும் வேகமாக ஆகட்டுங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய உதவி வீடியோவுக்கு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை டட்டா பை பை வாட்டா.